ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மாயா சீசன் 2 86வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். மாயா சீசன் 2 இருக்கிற கடைசி எபிசோடுமே இதுதான். ஏன்னா கொரோனா வந்ததுக்கப்புறம் இந்த சீரியல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் சீனில் மாயா அவங்களோட குழந்தையோட திங்ஸ் எல்லாமே வச்சிருக்க ரூம் வச்சிருப்பாங்கல்ல, மாயா அந்த ரூமில் தான் இருக்காங்க. அப்போ விக்ரம் அங்கே வந்து மாயா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன என்னோட பழி வாங்குற கதை இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. அப்போ அப்படியே மாயா விக்ரம் கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. என்னால் ஒரு அம்மாவாகவே இருக்க முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாயா நீ ஒரு நல்ல அம்மாவாக இருப்பா அப்படின்னு விக்ரம் சொல்கிறான். இல்லை விக்ரம், ஒரு நல்ல அம்மா தன்னோட குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்னால் என்னோட குழந்தைய காப்பாற்ற முடியவே இல்லை. அவங்க எல்லாருமே தொடர்ந்து என்னோட வயிற்றுல அடித்து என்னோட குழந்தைய அழிச்சாங்க. என்னை சாக்கடையில் தூக்கி போட்டாங்க. நான் வழியில் துடிச்சு மயக்கத்தில் இருக்கும்போது தான் நீ என்னோட வாழ்க்கையில் வந்த. உன்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னானே பழிவாங்க விட மாட்டேன்னு நினச்சதான் நான் உன்கிட்ட எல்லா உண்மையும் மறைச்சேன். நான் என்னோட குழந்தைக்காக உண்மையான பழி வாங்கணும்னு நினச்சேன். அதனால தான் நான் தனியாக என்னோட குழந்தைக்காக நானே போராடணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் எம்ஜே கிட்ட தான் கட்டுறாங்க. அங்கே மாயா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜே சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே சடனாக ருத்ரா வரான். அப்படின்னா நீங்கள் இந்த வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது வந்து நான் சும்மா செக் பண்ண தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜே சமாளிக்க பார்க்குறாரு. அப்பா நீங்கள் எதுவுமே என்கிட்ட மறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா கேட்குறான். இல்லை ருத்ரன் என்னை நம்ப அப்படின்னு சொல்லிட்டு இவர் சமாளித்து அனுப்புறாரு. இதில் நான் ருத்ராவை இன்வால்வ் பண்ணி அவனை கஷ்டப்படுத்த விரும்பலை. அந்த மாயாவை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜே சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணால் மறுபடியும் மாயா கிட்ட தான் கட்டுறாங்க. மாயா நீ அதை நினச்சுமா கவலைப்படாத, நம்மளுக்குன்னு ஒரு குழந்தைய உருவாக்கிப்போம். அந்த குழந்தைக்கு நீ ஒரு நல்ல அம்மாவாரு அப்படின்னு சொல்லும்போது, என்னோட ஒரு குழந்தைய என்னால் காப்பாற்ற முடியல, அதுக்கப்புறம் என்னால் எப்படி இன்னொரு குழந்தைய பற்றி யோசிக்க முடியும்? என்னோட குழந்தைக்காக நான் பழி வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்னால் அடுத்த குழந்தைய பற்றி யோசிக்க முடியும் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. நான் பழி வாங்கணும், ஆனால் இந்த பழி வாங்கல என்னால் தனியாக இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு மாயா சொல்லும்போது, இல்லை மாயா நான் உன் கூடவே இருப்பேன், உன் கூடவே இருந்து நானும் பழி வாங்குறேன், ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மாயா, இல்லை விக்ரம் இது என்னோட குழந்தை, அந்த குழந்தைக்காக நான் தான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாயா இந்த பழி வாங்க போறல, நீ என்ன எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ, நீ சொல்கிற எல்லாத்தையுமே நான் கேட்குறேன். உன்னோட குழந்தைக்காக நம்ம பழி வாங்குவோம், அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஒரு குழந்தைய உருவாக்கிப்போம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மாயா அப்படியே விக்ரமோட மடியில் படுத்துக்கிறாங்க. உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்களோட பேரை மட்டும் சொல்லு மாயா, நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு விக்ரம் சொல்கிறான். முதல்ல ஆந்த்ரா, இவ தான் என்னை ரொம்ப அவமானப்படுத்தினா. அப்புறம் ஜோகி, இவரை நான் பிரதர் மாதிரி நினச்சேன், ஆனால் என்ன எம்ஜே கிட்ட மாட்டி விட்டது இவர் தான். சுதீர் எம்ஜே என்னை சீட் பண்ணும்போது அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் எம்ஜே பற்றி தான் உனக்கே தெரியும்ல நான் அவர் எதுக்காக வெறுக்கிறேன்னு அப்படின்னு மாயா சொல்லும்போது, ஆனால் இதில் கடைசி இன்னொருத்தங்களே ஆட் பண்ணிக்கோ, அதுதான் ருத்ரா அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு மாயா கோவத்தில் அவனோட சட்டையை பிடிக்கிறாங்க. ருத்ராவை நீ கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் அப்படி ஷாக்கிங் ஆறான். அது வந்து ஏன்னா ருத்ராவை நான் என்னோட கையால் தான் கொல்லுவேன், ஏன்னா அவன் தான் என்னை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு விக்ரம் அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். விக்ரம் போனதுக்கப்புறம், இதில் கடைசியாக சாக போகிறது நீ தான் விக்ரம், ஏன்னா இவங்க எல்லாரை விடவும் நீ தான் எனக்கு அதிகமான காயத்தை கொடுத்துருக்க. நீ என்னோட ராஜு அப்புறம் என்னோட அம்மாவை கொண்டிருக்க. உன்னோட நேரம் வர்ற வரைக்கும் நான் பாடுற பாட்டுகளை நீ டான்ஸ் ஆடுவேன், அதுக்கப்புறம் அவனோட துடிக்க கொல்லுவேன் அப்படின்னு மாயா சொல்றாங்க. ஆனா என்னோட ருத்ரா என்னை எவ்வளவுதான் வெறுத்தாலும் நான் அவனை என்னைக்குமே வெறுக்கவும் மாட்டேன், ஏன்னா என்னோட வாழ்க்கை அவன் கிட்ட தான் அப்படின்னு மாயா சொல்றாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. நான் ஒரு வெப்சைட்ல ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்தேன், அதுல மாயா சீசன் 2 ஹாப்பி எண்டிங் இருந்துச்சு, அதோட ஸ்கிரிப்ட் எல்லாம் இருந்துச்சு. அது ஜஸ்ட் உண்மையாவே அப்படிதான் ஸ்கிரிப்ட் வருமா இல்லைன்னா இவங்களா தான் சும்மா ரைட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. ஸோ நீங்க எல்லாருமே அது வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை எனக்கு உண்மையான ஸ்டோரி தான் வேணும், மாயா சீசன் 2 அகைன் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு நான் காத்திருப்பேன்னு சொன்னாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு எண்டிங்கே தெரியாமல் இருக்கிறக்கு ஏதாச்சும் ஒரு எண்டிங்கை நினச்சி ஹாப்பியாக இருந்துக்கலாம்ல, அதனால தான் போடலாம்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறேன். அதோட நெக்ஸ்ட் என்ன சீரியல் போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் போடுறேன்.